ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 81 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 24,833 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 81,633 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 320 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 129 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 55,546 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 37,754 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 288 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ FIS/DS டேட்டா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு அப்டேட் ஆக. மேபி நான் நாளைக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2049 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஒரு 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 12,148 கோடி பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், அது போக எக்ஸ்போர்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதில் எல்லாமே வால்யூம் இன்க்ரீஸ் ஆனது ஒரு முக்கிய ரீசன் சொல்கிறாங்க. ஸோ KTMோட எக்ஸ்போர்ட் வந்து ஒரு டெம்பரரி சஸ்பென்ஷனில் இருக்குது. பட் ஆக்சுவலி ரெவன்யூ இந்த செக்மெண்ட்டில் மிஸ் ஆனாலும் அதில் ஒரு டபுள் டிஜிட் க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க. 210 ரூபா வந்து பெர் ஷேருக்கு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 210 ரூபா. இதுக்கு வேண்டி 5,864 கோடி பார்த்தீங்கன்னா டோட்டல் பே அவுட் டிவிடெண்டுக்கு இதுக்கு போகுது. 210 ரூபா பெர் ஷேர் வந்து டிவிடெண்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. எபிட்டா 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலி இவங்களோட சேத்தக்கு அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து சேத்தக் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. அது போக சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் வந்து 17,000 கோடி இருக்குது March 31 வரைக்கும். ஸ்ட்ராங் கேஷ் ஜென்ரேஷன், ரெக்கார்ட் பெர்ஃபார்மன்ஸு 6,500 கோடியாக இருக்குது. பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டரில் டாப் எக்ஸ்போர்ட்டராக இருக்கிறாங்க. வால்யூம் வைஸ் பார்க்கும்போது 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 8% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 வீலர் சேல்ஸ் வந்து 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் சேல்ஸில் அவங்களோட 3 வீலர் சேல்ஸ் வந்து 3% கிளைம்ப் ஆயிருக்கு. அதாவது 3% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இப்போ எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணுறாங்க பஜாஜ் ஆட்டோ. ஆனால் இப்போ KTM மோட்டார் சைக்கிளுக்கு ஒரு சஸ்பென்ஷன் வந்திருக்குது. அது ஒரு டெம்பரரி சஸ்பென்ஷன் தான் சொல்கிறாங்க. அது போக அந்த KTMல டெப்ட் மூலமாட்டு 800 மில்லியன் யூரோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. 7,765 கோடி. அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியன் பைக் மேக்கர் கம்பெனியை ஃபுல்லாக பஜாஜ் ஆட்டோவே கண்ட்ரோலில் எடுக்க மாதிரி. ஸோ ஓவரால் இது வந்து பஜாஜ் ஆட்டோ போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ரிசல்ட்ஸ் நல்லா தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. மோசம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. 210 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஆல்ரெடி இருக்கிறவங்க வச்சுக்கோங்க. பட் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன் பஜாஜ் ஆட்டோவில். சமவர்தனா மதர்சன் வந்து ஃபினான்ஷியல் 26 கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 35% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 6,000 கோடி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க சமவர்தனா மதர்சன். சுஸ்லானோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 365% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,182 கோடி பண்ணியிருக்காங்க. டேக்ஸ் கெயின் இவங்களுக்கு ஒரு 600 கோடி வந்திருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இந்த ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் ஆக காரணம். கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 254 கோடியாக இருக்குது. இது போக ரெவன்யூ வந்து 73% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,773 கோடியாக இருக்குது. டோட்டல் இன்கம் 3,825 கோடியாக இருக்குது இந்த குவார்ட்டரில். எபிட்டா 99% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 17.94% இருக்குது. ரெக்கார்ட் டெலிவரிஸ் கிட்டத்தட்ட 1.55 ஜிகாவாட் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க. 118% இயர்-ஆன்-இயர் பேசிஸில் க்ரோத் காமிச்சிருக்கு. சுஸ்லானோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. பட் ப்ராஃபிட் வந்து இந்த அளவு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு 600 கோடி பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கெயின், ஒன் டைம் டேக்ஸ் கெயின் கிடஞ்சிருக்கு. அந்த பேசிஸில் சுஸ்லானுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸு. TVS ஜூபிட்டர் 125 DTS XC அப்படிங்கிற ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸோரூம் ப்ரைஸ் 88,942 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் இந்த ட்ரம் அலாய் வேரியண்ட்டில் வந்து 80,740 ரூபாவில் இருக்குது. ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் டாப் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 92,001 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இது TVS ஜூபிட்டர் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஓலாவோட ரிசல்ட்ஸு 870 கோடி லாஸு. இந்த குவார்ட்டரில் ரெவன்யூ வந்து 59% விழுந்திருக்கு. 611 கோடி தான் ரெவன்யூவே பண்ணியிருக்கிறதான்னு சொல்கிறாங்க. இது போக அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இன் கிராஸ் மார்ஜின் அதுவும் பார்த்தீங்கன்னா 38%. கிராஸ் மார்ஜின் 38% இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மொக்கையாக இருக்குது இந்த டைமில். லாஸ் பார்த்தீங்கன்னா 870 கோடி. ரெவன்யூவே 611 கோடி தான் வந்திருக்கு. இவங்க என்ன சொல்லாங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் 25ல் 3,59,221 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் இப்போ இந்த மே மந்த்துக்கான சேல்ஸ் அப்டேட் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க எப்படி லாங் டேர்மில் சர்வே ஆவாங்கன்னு. அதுபோக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 26ல் செகண்ட் குவார்ட்டரில் இவங்க ப்ராஃபிட்டபிளாட்டு மாறும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு 25,000 யூனிட்ஸ் வந்து நாங்கள் மாதம் விற்க ஆரம்பிச்சிட்டோன்னா ப்ராஃபிட்டபிளாக மாறிடும் ஃபினான்ஷியல் 26 செகண்ட் குவார்ட்டரில் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது ஓலா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. NMDC வந்து லித்தியம், காப்பர், கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இந்த மாதிரி மைனிங் பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது போக கோக்கிங் கோல் அசட்ஸ் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா இங்கே வந்து அக்யூசிஷனுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாட்டு
என்எம்டிசி அப்டேட் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா அண்ட் இந்தோனேஷியாலே பார்த்தீங்கன்னா 9 கிரிட்டிக்கல் மினரல் பிளாக்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 10 மினரல் அசட் அப்ராடில் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு என்எம்டிசி முயற்சியில் இருக்கிறாங்க. 70,000 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்லி என்எம்டிசி தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஐக்ராவோட ரிசல்ட்ஸ் இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 56 கோடி பண்ணியிருக்காங்க. 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து 60 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 9.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 136 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருக்குது. ஆகஸ்ட் 21 பார்த்தீங்கன்னா அந்த டிவிடன் வந்து டிஸ்பேச் ஆகும். அதாவது ஆகஸ்ட் 21 முன்னாடி இந்த 60 ரூபா டிவிடன் வந்து பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஐக்ரா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேசகான் டாக் ஷிப்பில்டர்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி ஹையர் எக்ஸ்பென்சஸ் அதனால பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. ஹையர் எக்ஸ்பென்சஸ் அடுத்தது மார்ஜின் ப்ரெஷர் இருந்ததுனால ப்ராஃபிட் அதை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு ரெவன்யூ 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3174 கோடி. எபிட்டா 83% டிக்ளைன் ஆயிருக்கு, 89 கோடியாக இருக்குது. மார்ஜின் ஜஸ்ட் 2.82% தான் இருக்குது. 16.9% அந்த மார்ஜின் 2.82% குறைஞ்சிருக்கு. இது பெரிய அடியாக இருந்திருக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட்டில். 662 கோடி சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் அந்த ப்ராஃபிட் இப்போ 325 கோடியாக குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் வந்து சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 10 மடங்கு அதிகரிச்சிருக்கு. சப்கான்ட்ராக்ட் எக்ஸ்பென்சஸ் 590 கோடியாக இருந்திருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 63 கோடியாக இருந்தது, இப்போ 590 கோடியாக இருக்குது. ஃபுல் இயர் பேசிஸில் ரெவன்யூ 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 18% இருக்குது. ஓவராலாட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவன்யூ க்ரோத் வந்து ஃபினான்ஷியல் 26ல் 10 to 12% இருக்குன்னு சொல்லி கைடன்ஸ் சொல்கிறாங்க. எபிட்டா மார்ஜின் கைடன்ஸ் 12% இருக்குன்னு சொல்கிறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா 25,000 கோடி ஆர்டர் புக் வந்து 25,000 கோடி ஆர்டர்ஸ் வந்து இந்தியன் நேவி இப்போ ரிலீஸ் பண்ண இருக்கிறாங்க. அதில் இவங்க லோவஸ்ட் பிட்ராட்டு எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிறாங்க. மேபி அந்த ஆர்டர் இவங்களுக்கு கிடச்சா கூட ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6 அனலிஸ்ட்டில் 4 பேர் வந்து பை கால் கொடுக்குறாங்க. ஒருத்தங்க ஹோல் கால், இன்னொருத்தங்க வந்து செல் கால் கொடுக்குறாங்க. இது மேசகான் டாக் ஷிப்பில்டர்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மார்ஜின் நெக்ஸ்ட் வந்து அதிக அளவில் எக்ஸ்பென்சஸ்க்கு போனதுனால இந்த வாட்டி ப்ராஃபிட்டில் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. மார்ஜின் 16% இருந்தது, 2% வந்திருக்குது. ஸோ இது மேசகான் டாக் ஷிப்பில்டர்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இப்போதைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் போக வேண்டாம், ஏன்னா வேல்யூஷனும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வெயிட் பண்ணுங்கள் இந்த பங்குகளில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோதா வந்து 125 கோடி அவங்களோட NBFC கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஏன்னா அதில் லோன் புக்கும் 400 கோடியை டச் பண்ணியிருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா NBFC ஜீரோதா கேபிட்டல் அவங்களோட ஒன் ஆஃப் த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் யூனிட்டாக தான் இருக்குது. இல்லை லோன் அகேன்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் அந்த போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வேண்டி ஒரு 100லேருந்து 125 கோடி இன்ஃபியூஸ் பண்ண போகிறதோட அப்டேட்டு $15 மில்லியன். ஆக்சுவலி ஃபினான்ஷியல் 25ல் 36 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 2021 தான் ரீட்டைல் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ 36 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 12.25 க்ரோஸ் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் 25ல். ஸோ ப்ரீவியஸ் இயரில் 7.2 க்ரோஸாக இருந்துச்சு ப்ராஃபிட்டு, இப்போ 12.25 க்ரோஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 36 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராட்டு பார்த்தீங்கன்னா இது இவங்களோட சப்சிடரி கம்பெனி, அதில் இப்போ ஃபண்ட் இன்ஃபியூஸ் பண்ணுற போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஜீரோதா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரீஸ் வந்து சில ஸ்டீல் செக்டார் ஸ்டாக்ஸுக்கு வந்து டவுன்கிரேடும் பண்ணியிருக்காங்க, டார்கெட்டையும் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 18 வருஷமாட்டு JSW ஸ்டீல், டாடா ஸ்டீல் எல்லாமே பர் டன்னுக்கு வந்து $200 தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிலோ தான் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்துட்டுருக்கு அவங்களுக்கு ஸ்டீல்லேருந்து. ஃபஸ்ட்டு சைனீஸில் வந்து கம்மியான ப்ரைஸில் கிட்டத்தட்ட 20% வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அவங்க வந்து ஸ்டீல் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே செல் பண்ணுறாங்க. அது இவங்களுக்கு ஒரு பெரிய இது. ஆனால் இப்போ வந்து இந்தியாவில் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆன்டி டம்பிங் டியூட்டியை போட்டு விட்டாங்க சம் பர்சன்டேஜ். டாடா ஸ்டீலுக்கு $200 டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க 180லேருந்து. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸுக்கு 800 பெர் ஷேர் ஆட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது போக JSW ஸ்டீலுக்கு 30% ரைஸ் பண்ணுறாங்க, 920லேருந்து 1200 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கோல் இந்தியாவுக்கு $455 பெர் ஷேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹிண்டால்கோக்கு டார்கெட்டை கட் பண்ணுறாங்க, 800லேருந்து 690 குறைச்சிருக்காங்க. டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல், ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ், ஜெஃப்ரீஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா CAGR growth ஃபினான்ஷியல் 25 to 27ல் 10% வால்யூம் growth எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கோல் இந்தியாவுக்கு 5% எதிர்பார்க்குறாங்க, ஏன்னா பவரோட தேவை அதிகரிக்கிறதுனால இதை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது ஜெஃப்ரீஸ் தான் அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒருத்தர் ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாரு, ப்ரோ இந்த ரெக்கார்ட் டேட்டுன்னு அந்த டேட்டில் நம்மளோட ஸ்டாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டிவிடெண்ட் போனஸ் கிடைக்குமா? அதாவது ரெக்கார்ட் டேட்னா அந்த டேட்டில் நம்மளோட ஸ்டாக்ஸ் இருந்தால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரெக்கார்ட் டேட்னா இப்போ ஒரு ஸ்டாக்ல வந்து டிவிடெண்ட் நம்பரும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரெக்கார்ட் டேட்டு
February 25 அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த February 25 முன்னாடி அந்த ஷேரை நீங்கள் வாங்கியிருக்கணும். அட்லீஸ்ட் February 24 அந்த ஷேர் உங்கள்கிட்ட இருக்கணும். ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு வாங்கினாலும் அந்த ஷேருக்கான டிவிடெண்டோ போனஸோ உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி வாங்கியிருக்கணும். February 25 ரெக்கார்ட் டேட்னா 24 வாங்கியிருக்கணும். அப்போ தான் அந்த டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு பேமெண்ட் ஆகும். அன்னைக்கு வாங்கினா கூட கிடையாது. அதே இது ரெக்கார்ட் டேட் ஆஃப்டர் த ரெக்கார்ட் டேட் நீங்கள் அதை செல் பண்ணால் கூட, அதாவது ரெக்கார்ட் டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் அந்த பங்கை விற்றா கூட அந்த டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் வாங்குறவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதுதான் அந்த ரெக்கார்ட் டேட்டு. ஸோ ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. சுலபமாட்டு சொன்னேன் நான் உங்களுக்கு. ஆக்சுவலி நிறைய பேர் சொல்கிறீங்க மதர்சன் சுமி ஒயரிங்கும் போனஸ் ஷேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆமாம், அவங்களும் இன்னைக்கு தான் டேட் சொல்லியிருக்காங்க. நான் சமவர்தனா மதர்சன் 1:2 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மதர்சன் சுமி ஒயரிங் வந்து எவ்வளோ போனஸ் அவங்களும் இன்னைக்கு தான் டேட்டு. பட் அவங்க வந்து இன்னும் டிவிடெண்ட் எதுவுமே போனஸ் இஷ்யூ எவ்வளோன்னு சொல்லி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.